சீன சமூக வலைதளமான டிக்டாக் இப்போது அமெரிக்க நிறுவனமாகவே மாறியுள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்படவிருந்த தடையை நீக்கும் வகையில் அதன் அமெரிக்க செயல்பாடுகளை அமெரிக்காவிடமே ஒப்படைக்க அமெரிக்கா மற்றும் சீனா இடையே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய டிக்டாக் USDS ஜாயின்ட் வெஞ்சர் LLC என்ற புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்க பயனர்களின் தரவு பாதுகாப்பு, அல்கரிதம் பாதுகாப்பு மற்றும் உள்ளடக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை கண்காணிக்கும். டிக்டாக்கின் தாய் நிறுவனமான சீனாவைச் சேர்ந்த பைடான்ஸ் புதிய நிறுவனத்தில் வெறும் 19.9% பங்குகளை மட்டுமே வைத்திருக்கும். எஞ்சிய பெரும்பான்மை பங்குகள் அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருக்கும். அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஓக்கிள், சில்வர் லேக் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் MGX ஆகிய நிறுவனங்கள் இதில் முக்கிய முதலீட்டாளர்களாக உள்ளனர். புதிய நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக அடம் பிரசர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் சுமார் 20 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ள டிக்டாக் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கருதி அதனை தடை செய்யவோ அல்லது விற்கவோ கடந்த சில வருடங்களாக அமெரிக்க அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.